Very good morning. ஒரு ஏழை மாணவன் புத்தகக் கட்டை சுமந்து கொண்டு தன் பள்ளிக்கு செல்லும் வழியில் நடந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவன். அவனது பெற்றோர்களால் அவனுக்கு தினமும் உணவு கூட வழங்க முடியவில்லை. ஏற்கனவே தாமதமாகிவிட்டதால் அவன் கிட்டத்தட்ட ஓடிக்கொண்டிருந்தான். அவன் பசியுடனும் மிகுந்த பலவீனத்துடனும் இருந்தான். திடீரென்று அவனுக்கு சோர்வு ஏற்பட்டு சாலையோரத்தில் புத்தகங்களை சிதறவிட்டு கீழே விழுந்தான். அவன் விழுந்ததை பார்த்த ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து அந்த இடத்திற்கு விரைந்து வந்தாள். அவள் அந்த சிறுவனை எழுப்பிவிட்டு அவனது புத்தகங்களை எடுத்து அவனை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அந்த சிறுவன் மிகவும் பலவீனமாகவும் பசியுடனும் இருந்தான். ஆனால் அவன் உணவு கேட்கவில்லை. அவன் குடிக்கச் சிறிது தண்ணீர் கேட்டான். அந்த பெண் அவனது நிலையை புரிந்து கொண்டு அவனுக்கு ஒரு குவளை பால் கொடுத்தாள். அந்த சிறுவன் நன்றியுடன் அதை ஏற்றுக்கொண்டு தன் பள்ளி பயணத்தை தொடர்ந்தான். அந்த சம்பவம் அவன் மனதில் பசுமையாக பதிந்திருந்தது. பல ஆண்டுகள் உருண்டோடின. அந்த பெண் வயதாகி நோய்வாய்ப்பட்டு பலவீனமானாள். அவள் உள்ளூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாள். அவளது நிலைமை மோசமடைந்ததால் அவள் தொலைவில் உள்ள ஒரு பெரிய மருத்துவ நிறுவனத்திற்கு மாற்றப்பட்டாள். அந்த நிறுவனத்தின் இயக்குனராகவும் இருந்த மூத்த மருத்துவர் அவளை பரிசோதித்தார். அவர் அவளது நோயை கண்டறிந்து உடனடியாக அறுவை சிகிச்சை செய்தார். அவள் மருத்துவமனையின் சிறந்த அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிறப்பு மருத்துவ பராமரிப்பு வழங்கப்பட்டது. மருத்துவ பணியாளர்கள் எப்போதும் அனைத்து உதவிகளையும் கவனிப்பையும் வழங்க தயாராக இருந்தனர். ஒரு மாதத்திற்குள் அவள் முழுமையாக உடல்நலம் தேறினாள். அடுத்த நாள் அவள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்படுவாள் என்று அவளுக்கு தெரிவிக்கப்பட்டது. அவள் ஏழையாக இருந்ததாலும் ஒரு பெரிய தொகையை செலுத்த முடியாததாலும் கட்டணத்தை பற்றி கவலைப்பட்டாள். கட்டணத்தை செலுத்த தன் வீட்டை விற்கலாம் என்று திட்டமிட்டாள். அவள் கட்டணத்தை பற்றி கேட்டாள். கட்டண பட்டியல் அவளிடம் வழங்கப்பட்டது. அவள் அதை ஆவலுடன் பார்த்தாள். கட்டண பட்டியலின் மேலே நிறுவனத்தின் இயக்குனரால் கையொப்பமிடப்பட்ட ஒரு குறிப்பு இருந்தது. இந்த தொகை ஒரு குவளை பாலால் முழுமையாக செலுத்தப்பட்டுவிட்டது. மெதுவாக தன் வீட்டிற்கு அருகில் சாலையில் விழுந்த ஒரு ஏழை, பலவீனமான, பசியுடன் இருந்த சிறுவனுக்கு ஒரு குவளை பால் கொடுத்த அந்த சம்பவம் அவளுக்கு நினைவுக்கு வந்தது. இந்த நேரத்தில் இயக்குனரே அவளது அறைக்கு வந்தார். அவளால் அவரது முகத்தை அடையாளம் காண முடிந்தது. நீண்ட காலத்திற்கு முன்பு தான் ஒரு குவளை பால் கொடுத்து உதவிய அதே சிறுவன்தான் அவர். அவர் அவளை முன்பே அடையாளம் கண்டுகொண்டு அவளுடைய சிகிச்சைக்காக விரிவான ஏற்பாடுகளை செய்து செலவுகளையும் தன் சொந்த பணத்திலிருந்து செலுத்தினார். இதற்கு காரணம் அவர் தனது கடின உழைப்பு மற்றும் உண்மையான முயற்சிகளால் ஒரு புகழ்பெற்ற மருத்துவராவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்பு தனது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணத்தில் தனது கஷ்ட காலங்களில் அவளிடமிருந்து பெற்ற ஒரு குவளை பாலுக்கும் அந்த அன்பான கவனிப்புக்கும் நன்றி தெரிவிக்கும் விதமாகவே இதை செய்தார். தேவைப்படுபவர் எவருக்கும் நாம் உதவி செய்வோம். மற்றவர்களிடம் கருணை காட்டுபவர்களுக்கு கருணை கிடைக்கும். கடவுளும் அவர்கள் மீது கருணை காட்டுவார். நீதி, எந்த ஒரு நல்ல செயலும் பலனளிக்காமல் போகாது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.